பிஹைண்ட் அடுத்து என்ன படிக்கலாம்? மாணவர்களுக்கான நிபுணர்களின் சிறப்பு கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி வரும் மே 31ஆம் தேதி காலை 10 மணி முதல் வேலம்மாள் ஹால் வெஸ்ட் முகப்பேர் சென்னையில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். புதுச்சேரியில இறுதி சடங்குல கலந்துக்க போன இளம் ஜிம் பயிற்சியாளர் ஒருத்தர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. போதையில மோதல்ல ஈடுபட்டவங்களை தடுக்க போன இடத்துல இவரை கொலை செஞ்சதா கூறப்படுது. 4 தினங்கள்ல பிரான்சுக்கு இவர் போக இருந்த சூழல்ல இப்போ உயிரிழந்திருக்கிறது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. கொலையில சம்பந்தப்பட்ட 4 பேருடைய வீட்டை உயிரிழந்தவருடைய உறவினர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்துல ஈடுபட்டதால பரபரப்பு சூழல் நிலவிட்டு வருது. புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் 31 வயதான மணிகண்டன் என்கிற விக்கி. இவரு ஜிம் பயிற்சியாளரா பணியாற்றிட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில தான் இறுதி சடங்குல அவரு கலந்துக்க போனதா கூறப்படுது. அப்போ அங்க சிலர் மது அருந்திட்டு வந்ததாகவும் அவங்களுக்கு இடையில தகராறு ஏற்பட்டதாகவும் கூறப்படுது. நண்பர்கள் தகராறுல ஈடுபட்டதை தொடர்ந்து அதை தடுக்கிறதுக்காக விக்கி அப்படின்ற இந்த ஜிம் பயிற்சியாளர் அங்க போனதாகவும், அப்போ மது போதையில இருந்த அந்த நபர்கள் கல்லாலேயே விக்கிய தாக்கி கொலை செஞ்சதா கூறப்படுது. விக்கி கூட போன அவருடைய நண்பருக்கும் காயம் ஏற்பட்டு அவரும் தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை எடுத்துட்டு வராரு. இந்த சூழல்ல தான் உயிரிழந்த விக்கியுடைய உறவினர்கள் இந்த கொலையில தொடர்பு இருக்கக்கூடிய 4 வாலிபர்களுடைய வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்துல ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய வீட்டை உறவினர்கள் அடிச்சு சூறையாடினதா கூறப்படுது. இந்த சூழல்ல தான் இதே பகுதியை சேர்ந்த கார்த்திக், அசோக் பரணி, ஸ்ரீகாந்த் உட்பட இந்த இளைஞர்களை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இவங்களை ரகசிய இடத்துல வச்சு விசாரணை மேற்கொண்டுட்டு வரதா கூறப்படுது. இந்த நிலையில தான் 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்திலையும் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இதுல தொடர்புடையவங்க மேல குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி சோனாம்பாளையம் பகுதியில 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இதனால பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு.